டிஸ்க் பல்ஜ்ன்றது முதுகு தண்டுவலத்தில் இரத்த நாளங்களும் நரம்புகளும் சேர்ந்த ஒரு பகுதி. டிஸ்க் பல்ஜ்ன்றது முதுகு தண்டுவலத்தில் இரத்த நாளங்களும் நரம்புகளும் சேர்ந்த ஒரு பகுதி. அந்த பகுதி தலையிலிருந்து டிப் ஆஃப் த ஸ்பைன் சொல்லுவாங்க, இடுப்பு பகுதி வரைக்கும் நீண்டு வருது. 30 வயசு வரைக்கும் ஒரு மனிதனுக்கு கூட இருந்து நல்ல அவங்களோட வளரும் விதத்தில் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குது. 30 வயதிற்கு மேல் அந்த சப்போர்ட் குறையும் போது டிஸ்கானது அந்த எலும்பு உள்ளே இருந்து நழுவ ஆரம்பிக்கிறது. அந்த நழுவுறதை தான் நாம் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்க் பல்ஜ் வந்ததுக்கப்புறம் அறிகுறிகள் தெரியும், வர்றதுக்கு முன்னாடி அறிகுறிகள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். வந்ததுக்கப்புறம் அதற்கான காரணம் மறுத்து போயிருக்கும். அது சப்ளை பண்ணக்கூடிய இரத்த ஓட்டங்கள் குறையும் போது அந்த இடத்துல செயல்கள், அந்த தசைநார்களோட செயல்கள் குறைந்திருக்கும். அப்போ அதை வச்சு நம்ம சில வலிகள், அதோட செயல்பாட்டு அண்ட் தென் மறுத்து போகிற தன்மை, தட் இஸ் நம்னஸ், இதெல்லாம் வச்சு நம்ம நரம்பு அழுத்தம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கு இது வந்துட்டு இருந்தது. இப்போ அது மட்டும் இல்லாமல் நிறைய வெயிட் தூக்குறவங்க, வெயிட்டுன்னா அவங்களோட ஆக்குபேஷன்லேயே ஒரு அங்கமாக வச்சுருக்கிறது ஒன்று. அண்ட் தென் உட்காரும் போது தன்னோட உடம்பை நேராக, முதுகெலும்பை நேராக நிறுத்தி உட்காராமல் ஒரு பாஸ்டர், இல்லை படுத்துகிட்டே எப்போவுமே டிவி பார்க்குறது. லாங் டைம் ஐடி ப்ரொஃபஷன்ஸ் அண்ட் தென் டீச்சர்ஸ், லாங் டிரைவிங், 2 வீலர் லாங் டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு, அண்ட் தென் ஈவன் கார் ஓட்டுறவங்களுமே அவங்களோட ஹைட்டுக்கேற்ற வியூ இல்லைன்னாலும் அவங்க எந்த நிலையிலேருந்து கழுத்தை ப்ரொட்ரூட் பண்ணி வச்சுருக்கிறாங்களோ அப்போது கண்டிப்பாக அந்த டிஸ்க் பல்ஜோட இம்பேக்ட் இருக்கும். இது நீங்கள் பிளட் டெஸ்ட்டோ இந்த மாதிரி போய் பண்ணுறது இதுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஃபர்ஸ்ட்டு திங் ஃபிசிக்கல் அசஸ்மெண்ட். டாக்டர்ஸ் எங்களை மாதிரி மேனுவல் ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் நடந்து வரும்போதே உங்களோட அலைன்மெண்ட், பாஸ்டரல் வாக்கிங், ஹவ் யூ ஆர் சிட்டிங், ஹவ் யூ ஆர் ஸ்டாண்டிங், இந்த பாஸ்டரை பார்ப்பாங்க. ஸோ உங்கள் தண்டுவலம் எந்த சைடு வளைஞ்சிருக்கோ அந்த சைடில் கண்டிப்பாக டிஸ்கோட ப்ரொட்ரூஷன் இருக்கும். உங்களுக்கு மறுத்து போன தன்மையா, வலி மட்டும் இருக்கா, இல்லை அந்த இடத்துல சுத்தமாக ரத்த ஓட்டம் இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு 40 வயசுக்கு மேலே தான் இந்த அறிகுறி, டிஸ்க் பல்ஜ் இந்த மாதிரியான சிம்டம்ஸில் அஃபெக்ட் ஆனாங்க. ஆனால் இப்போது 20 வயசுலேருந்தே அஃபெக்ட் ஆகுங்க. காரணம் அவங்களோட லைஃப் ஸ்டைல். ஹெவி பேக் லிஃப்ட் பண்ணுறது ஸ்கூல்லேருந்தே அவங்களோட இது ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த அவங்களோட உடம்பு சக்திக்கு தகுந்த மாதிரி பேக்கை முதுகில் தூக்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது வர சான்சஸ் இல்லை. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்களோட கரெக்ஷன்ஸ் பார்க்காம அவங்க ஹெவியாக வெயிட்டை தூக்கி அந்த வீக்னஸ், முதுகு தண்டுவலத்தோட வீக்னஸ் ஜாஸ்தி ஆகிடுது. கண்டிப்பாக ஒரு டிஸ்க் பல்ஜுக்கு சர்ஜரி தான் தீர்வுன்னு சொல்ல முடியாது. அதோட அதோட சிவியாரிட்டி பொறுத்து தான் அதை டிசைட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு திங், ஒரு பெயின்னு வந்துட்டாலுமே அதை நம்ம எப்படி அதை அணுகுமுறைன்றது தான் முக்கியம். எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு மெடிசன்ஸ் 10 நாள் நம்ம மெடிசன்ஸ் எடுத்து அதை சப்ரெஸ் பண்ணிடுறோம். வலி வந்ததும் இம்மீடியேட்டாக 10 நாள் அந்த மெடிசன் எடுத்த உடனே நம்மளுக்கு அந்த வலி உள்ளதை மறக்க வச்சிடுது. மறந்ததும் நாம் எப்படி வேணாலும் நடக்கிறோம், அந்த பாஸ்டர் எப்படி மாறினாலும் அந்த வலி தெரியாததுனால இன்னும் அந்த ப்ராப்ளமை அக்ரெசிவ் ஆக்குறோம். நிறைய பேருக்கு இப்போ எல்லாருக்குமே 30 வயசில் ரத்த ஓட்டம் குறையிறது ஜாஸ்தியாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு திங், இந்த டிஸ்க் பல்ஜ் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், அவங்களோட லைஃப் ஸ்டைல் அதையும் சேஞ்ச் ஓவர் பண்ணும். நியூட்ரிஷன், சாப்பாடு, இப்போல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கும் அந்த மைதா கலந்த உணவுகளை தான் ஜாஸ்தி கொடுக்குறாங்க. ஸோ அந்த உணவுகளில் எந்தவித கேலரிஸும் கிடையாது, 0 கேலரிஸ், அதில் நியூட்ரிஷன் கிடையாது. ஸோ நாம் கொடுக்குற உணவுகள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அதில். உணவு, லைஃப் ஸ்டைல்
and then way of active exercises. 30 வயசில் இருந்தே நம்மளோட எப்படி உட்கார்றோம், எப்படி நிற்கிறோம், என்ன மாதிரி வாக் பண்ணுறோம், நம்ம உடம்பை நாம் பார்க்குறதில்ல, மற்றவங்களோட உடம்பு நீமா நேராக நிற்கலை, நீயே உட்காந்துருக்கா அப்படின்றது தான் பார்க்குறோம். நம்மளை அப்சர்வ் பண்ணணும். இதுதான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் அமைதி மெடிடேஷன் பண்ணலாம், கொஞ்ச நேரம் நம்ம உடம்புக்குள்ள எக்ஸசைசஸ், ரத்த ஓட்டம் வரத்துக்கு எந்த வகையான எக்ஸசைஸ் வேணாலும் பண்ணலாம். இதை ஃபிட்னஸ் போனீங்கன்னா கார்டியோ அண்ட் மெயினாக ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் ஸ்ட்ரெச்சஸும் இம்பார்ட்டண்ட். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை மெயின் லேடிஸ் மார்னிங் டிலே பண்ணி சாப்பிடாதீங்க. அதை சாப்பிடும் போது நம்மளுக்குள்ள நியூட்ரிஷன் குறையுது. டெலிவரி அப்போ வர அதோட வீக்னஸும் சேர்ந்துடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 40-45 என்ன நீடடோ அது உங்கள் உடம்புக்கு கிடைக்கிறதில்ல. வலி மட்டும்தான் பிரதானமாக ஓடிட்டுருக்கோம். ஸோ அது இல்லாமல் அவாய்ட் பண்ணலாம். ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், நியூட்ரிஷன் அண்ட் எக்ஸசைசஸ் இது இருந்தால் ப்ரிவென்ஷன் நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் வலி இல்லாமல் வாழ முடியும்.